எம்1 ஆப்ரம்ஸ் ரஷ்யா உக்ரைன் போரில் இது ஆரம்பித்த நாளில் இருந்தே இந்த எம்1 ஆப்ரம்ஸ் டேங்க்ன்றது எந்த அளவுக்கு பெருசாக பேசப்பட்டுச்சு, எந்த அளவுக்கு இது ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். லெப்பர்ட் டேங்க் உள்ளே போனதுக்கப்புறமா லெப்பர்டுக்கு அடுத்தபடியாக நிறைய விதத்தில் எதிர்பார்க்கப்பட்டது எம்1 ஆப்ரம்ஸ் தான். இந்த எம்1 ஆப்ரம்ஸ் உள்ளே போனதுலேருந்து அடிமேல அடி ரஷ்யாவுக்கா கிடையாது, கொடுத்து அனுப்பிச்ச அமெரிக்காவுக்கும் உள்ளே எடுத்துகிட்டு போன உக்ரைனுக்கு தான். ஒரு 30 டேங்க்ஸ் வரைக்கும் இந்த எம்1 ஆப்ரம்ஸை உக்ரைன் போரில் பயன்படுத்துறதுக்காக அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் இப்போ சமீபத்தில் ஒரு டேங்க் ஆனது இன்டாக்டாக டேமேஜ்ன்றது பெருசாக இல்லாமல் ஒர்க்கிங் கண்டிஷனில் ரஷ்யா கிட்ட சிக்கியிருக்கு. அப்படி சிக்கின அந்த டேங்கோடு சேர்த்து 21 டேங்க்ஸ் வரைக்கும் உக்ரைன் இழந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 3/1 பங்கு டேங்க்ன்றது தான் இந்த எம்1 ஆப்ரம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த உக்ரைன் கிட்ட இருக்கு. ஸோ இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி ரஷ்யா இந்த டேங்கை வச்சு என்ன பண்ண போறாங்க, இன்னும் சில அப்டேட்டட் செய்திகள், போக்ரோவஸ்க் பேட்டில்ன்றது இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, கர்ஸ்க்ல என்ன நிலைமை நடந்துட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஆர்கே தாம் கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த எம்1 ஆப்ரம்ஸோட கேப்சரை பற்றி பார்த்துருவோம். இது எப்படி இந்த இடத்துல கேப்சர் பண்ணப்பட்டுச்சு, இதில் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை உக்ரைன் இது டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு கர்ஸ்க் பேட்டிலை பற்றி பார்ப்போம். ஏன்னா கர்ஸ்க்ன்றதும் போக்ரோவஸ்க்ன்றதும் இப்போ ரொம்ப வந்து பெரிய டாப்பிக்காக மாறிக்கிட்டு இருக்கு நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸோட இன்வால்மெண்ட்டுக்கு அப்புறமா. இந்த எம்1 ஆப்ரம்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட டெக்னிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றதை நமக்கு போதுன்ற அளவுக்கு பார்த்தாச்சு. இதோட கெப்பாசிட்டி என்ன, இது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கேப்பபிளான டேங்க், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசணுன்றதுனால ஒரு சின்ன டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்டேன். எம்1 ஆப்ரம்ஸ் அமெரிக்காவோட ஒரு மெயின் பேட்டில் டேங்க். இந்த மெயின் பேட்டில் டேங்க்ன்றது உலகத்தோட பல போர்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட ஒரு முக்கியமான பீரங்கி இது. இதை பற்றி இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, உலகத்தில் இருக்க பல நாடுகள் இந்த ஒரு பீரங்கி எங்ககிட்ட இருந்துச்சுன்னா எங்களால் எந்த போர்லையும் ஜெயிக்க முடியும், தரைப்பகுதிகளை ஈஸியாக கேப்சர் பண்ண முடியுன்ற அளவுக்கு ஒரு பேரை எடுத்த டேங்க். ஸோ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆயுதத்தை இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஜெலன்ஸ்கியோட கவர்மெண்ட் அமெரிக்கா கிட்ட ரொம்ப நாள் கேட்டு போராடி இந்த டேங்கை வாங்குறாங்க. இப்படி ஆரம்பத்தில் எத்தனை டேங்க் வரைக்கும் கொடுக்கப்படுதுன்னா 2 பேட்சா ஒரு 30 டேங்க் வரைக்கும், 30லேருந்து 35 டேங்க் வரைக்கும் அமெரிக்கா இதை உக்ரைனுக்கு கொடுத்தாங்க, ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போடுறதுக்காக. இப்படி கொடுக்கப்பட்ட இந்த டேங்க் ஆனது முதல் முறையாக உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவ்க்கு அப்புறமா, ஜூனில் அவங்க ஆரம்பிச்ச கவுண்டர் அஃபென்சிவ்க்கு அப்புறமா முதல் முறையாக பேட்டிலுக்கு வருது. இப்படி முதல் முறையாக பேட்டிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கன்ஃபர்ம்டு லாஸ்ன்றது அடுத்த 3வது நாளே, ரொம்ப நாள்லாம் கிடையாது, இந்த டேங்க் ஆனது முதல் முறையாக பேட்டிலில் இறங்கி 3வது நாள்லேயே முதல் டேங்க் ஆனது காலி. இது வரைக்கும் எந்தெந்த முறையெல்லாம் இதை அழிச்சிருக்காங்கன்னா, ட்ரோன்ஸை வச்சு அடிச்சிருக்காங்க, லான்சர் ட்ரோன்ஸை வச்சு இந்த எம்1 ஆப்ரம்ஸ் டேங்கை தூக்கியிருக்காங்க, லேண்ட்மைன்ஸ் வச்சு பீரங்கிகளுக்கு எதிரான அந்த கண்ணிவெடிகள் மூலயமா இந்த டேங்கை காலி பண்ணியிருக்காங்க. டேங்க் ஃபயர் டு டேங்க் ஃபயர், ஒரு பீரங்கி வச்சு இன்னொரு பீரங்கி அடிக்கிறது. அமெரிக்காவோட அதிநவீனமான இந்த எம்1 ஆப்ரம்ஸை ரஷ்யாவோட T-72B3 வேரியன்ட்ன்றது நேரடியான ஒரு யுத்தத்தில் சிங்கிள் ஹேண்டடாக காலி பண்ணுச்சு. அடுத்தபடியாக ரஷ்யாவோட ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் வச்சும் இதை அழிச்சிருக்காங்க. இன்னும் சில இடங்கள்ல வேற மெத்தட்ஸ்லையும் அழிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் இது எந்த இடத்துல நடந்திருக்குன்னா, போக்ரோவஸ்கோட பேட்டில்ன்றது ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த போக்ரோவஸ்க் யுத்தம்ன்றது உக்ரைனுக்கு ரொம்பவே ஹெவி லாஸஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைனை நிறைய இடங்கள்ல ரஷ்யா ப்ளீட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதை டிஃபெண்ட் பண்ணுன்றதுக்கு உக்ரைனுக்கு வேற வழி இல்லை. 47th மெக்கானிஸ்ட் பிரிகேட் இருக்கு. உக்ரைன் கிட்ட இருக்கிறதுலேயே எலைட்டான ஒரு பிரிகேட்னா இதுதான். அதனால தான் இவங்க கிட்ட இந்த எம்1 ஆப்ரம்ஸாக இருக்கட்டும், இல்லை லெப்பர்ட் டேங்க்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கொடுத்து அவங்களோட எலைட் யூனிட்டை இந்த இடத்துல அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். உக்ரைன் வந்து இப்போ எடுத்திருக்கிறது ஒரு மோசமான முடிவு. எலைட்டான சோல்ஜர்ஸை உள்ள அனுப்புறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களால டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். வெறும் எலைட் சோல்ஜர்ஸை மட்டுமே உள்ள அனுப்பி அந்த இடத்த அவங்களால டிஃபெண்ட் பண்ணிட முடியாது. முதல்ல அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போகக்கூடிய அந்த வீரர்களால் அந்த இடத்த டிஃபெண்ட் பண்ண முடியுமாட தெரியும். 3 பக்கமும் சுற்றி வளைச்சிட்டு ஒரே ஒரு எக்ஸிட் பாயிண்ட் மட்டும்தான், அந்த எக்ஸிட் பாயிண்ட் வழியாக ட்ரூப்ஸை உள்ளே அனுப்பி அந்த 3 பக்கம் இருக்கக்கூடிய சுவர்களை உடைக்க முடியுன்றது ப்ராக்டிக்கலி ஒரு இம்பாசிபிளான விஷயம். பாசிபிள் எப்போன்னா உங்ககிட்ட அதிகமான மேன் பவர், கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி, இல்லை அதுக்கான மிஷின்ஸ், இல்லை அதுக்கான மிஷினரிஸ் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு யூனிட்டை நீங்கள் உள்ள அனுப்பணும். ஆனால் இப்போ உக்ரைன் கிட்ட இது எல்லாம் இருக்குது, ஆனால் அதுக்கான தட்டுப்பாடுகள்ன்றது இருக்குது. உக்ரைன் கிட்ட எக்யூப்மெண்ட்ஸே இல்லைன்னா கிடையாது, அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் நம்பர்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த இடத்த அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மற்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த போர் முனைகள் எல்லாம் ஈஸியாக விட ஆரம்பிச்சிடும். ஸோ உக்ரைனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கப்போ உக்ரைன் எடுத்த ஒரு மோசமான முடிவு தான் இந்த 47th மெக்கானிஸ்ட் பிரிகேடை போக்ரோவஸ்கை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அனுப்புனது. இப்படி அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, மேஜரான ஒரு லாஸ்ன்றது இந்த ஒரு எலைட்டான யூனிட்டுக்கு ஏற்படுது. அதில் ஒன்று தான் இப்போ சமீபத்தில் எம்1 ஆப்ரம்ஸை இவங்க விட்டுட்டு ஓடி இருக்கிறது.
நான் சொன்னது கரெக்டு, நீங்கள் கேட்டதும் கரெக்டு தான். இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒன்று லான்சர் ட்ரோன் வந்து அந்த டேங்க் அடிக்கும், டேங்க் அடித்து அது மேஜராக எந்த ஒரு ப்ளோ அவுட்டும் ஆகாமல் வெடித்து சதறாமல் சின்ன சின்ன டேமேஜஸோடு அது செயல்பட்டு இருக்கப்பவே அந்த விட்டு க்ரூ மெம்பர்ஸ் இறங்கி ஓடிடுவாங்க, நம்மளோட உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி இல்லையா வேறு ஏதாச்சும் ஒரு விதத்தில் இந்த டேங்க் வந்து இந்த இடத்துல மாட்டியிருக்கு, இதுக்கப்புறம் இதை நம்மளால் மீட்டு கொண்டு போக முடியாதுன்னு அதுக்கு மேஜரான டேமேஜ் ஏதாச்சும் அதோட இன்ஜின் பகுதிகள் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை விட்டுட்டு ஓடிடுவாங்க. இல்லை வேற ஏதாச்சும் ஒரு டேங்க் பேட்டில் நடந்துட்டு இருக்கப்போ தப்பிக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குன்னா அந்த டேங்கை விட்டுட்டு ஓடிடுவாங்க. இது மாதிரி தான் நிலைமைகள் நடந்திருக்கு. ஏதாச்சும் ஒரு லான்சர் ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்து அதை விட்டுட்டு ஓடின கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த டைம் மேஜராக எந்த ஒரு பாதிப்புமே அந்த எமோன் ஆப்ரம்ஸ் டேங்குக்கு ஏற்படலை. லேண்ட்மைன் இருக்குல்ல, ரஷ்யா கிட்ட நிறைய ஆன்டி டேங்க் லேண்ட்மைன்ஸ் ஆனது இருக்குது. இந்த பீரங்கிகளுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய அந்த பீரங்கி எதிர்ப்பு கண்ணிவெடிகள், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சிருக்கு இந்த எமோன் ஆப்ரம்ஸ் டேங்க். இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆனதில் டேங்குக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் அதோட சேஸ் இருக்கு, அதோட சைடில் இருக்கக்கூடிய அந்த வீல்ஸில் அதில் சில பாதிப்பானது ஏற்பட்டு இந்த டேங்க் ஆனது நகர்றதுக்கு கஷ்டப்பட்டுருக்கு. இப்படி நகர்றதுக்கு கஷ்டப்படுறப்போ என்னன்னா ரொம்ப அதோட மூவ்மெண்ட்ஸ்ன்றது ஃபாஸ்ட்டாக இருக்காது. அதை அந்த இடத்துல இருந்து மீட்டு கொண்டு போகிறதுக்கு சில உதவிகள், அதை டோவ் பண்ணுறதுக்கான வெஹிக்கிள்லாம் தேவை. ஆனால் அந்த உதவிகள் வரத்துக்குள்ள ஆக்சுவலாக அந்த இடத்துல ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் அந்த டைமில் யாருமே இல்லை. இந்த சம்பவம் வந்து நடந்து 2-3 நாள் கழிச்சு தான் ரஷ்யாவோட ராணுவமே அந்த பகுதியை நோக்கி போயிருக்காங்க. இந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடியே ரஷ்யாவோட ராணுவம் இங்கே இந்த இடத்துக்கு வந்துட்டா நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் இந்த பகுதியை இந்த டேங்கை வந்து நம்மளால் மீட்டு கொண்டு போக முடியாதுன்னு உக்ரைனோட ராணுவம் அந்த வீல்ஸ் டேமேஜ் ஆனதுக்கே அந்த டேங்க் அங்கே விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ரஷ்யா இதை வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி இல்லை ஒரு பிளானாக பண்ணிலாம் இந்த எமோன் ஆப்ரம்ஸை தூக்கலை. உக்ரைன் வந்து நம்ம மாட்டிடக்கூடாது, இதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவோட கையில் வந்து உக்ரைனோட சோல்ஜர்ஸ் யாரும் பிரிசனர் ஆஃப் வார்ஸாக கேப்சர் ஆகிடக்கூடாது, இல்லை அவங்களோட உயிருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அந்த டேங்க் அந்த இடத்துல விட்டுட்டு ஓடிட்டாங்க. இப்போ ரஷ்யா இதை கேப்சர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்ன சின்ன மைனர் டேமேஜஸை பண்ணால் போதும், ஃப்ரண்ட் லைன்லேருந்து அதை டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த வீல்ஸை மட்டும் ரிப்பேர் பண்ணாலே போதும், நாளைக்கு யுத்தத்தில் இந்த டேங்கை கொண்டு போய் உக்ரைன் அடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில ரொம்பவே ஈஸியாக இந்த ஒரு டேங்க் அவங்க கிட்ட தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு டேங்கோட காஸ்ட் எவ்வளோன்னு தெரியும், பல $1 மில்லியன், $20 மில்லியன் அதிகம்ன்றாங்க. எக்ஸாக்ட் காஸ்ட்ன்றது தெரியல. ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கிற தகவலாம் பொறுத்தனா அதோட வேரியண்ட்டை பொறுத்து 20 to 40 மில்லியன் வரைக்கும் இதோட ரேட் இருக்கலாம்ன்றாங்க. ஸோ இவ்வளோ மதிப்புள்ள ஒரு ஆயுதத்தை ரொம்பவே ஈஸியாக ரஷ்யா கிட்ட தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. உக்ரைனோட ரொம்ப எலைட்டான ஒரு பிரிகேட். ஸோ இது போக்ரோவஸ்க் பேட்டில்ன்றது இப்படி போயிட்டு இருக்கப்போ, போக்ரோவஸ்க் யுத்தம் இந்த அளவுக்கு தீவிரமாக நடந்துட்டு இருக்கப்போ, போக்ரோவஸ்க்லாம் என்னடா ஒரு விஷயம், கர்ஸ்கில் இப்போ நான் பண்ணுறேன் பாருன்னு ஒரு சம்பவத்தை நார்த் கொரியாவோட வீரர்களை கர்ஸ்க்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ரஷ்யா உள்ளே இறக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு செக்மேட்டுன்னு சொல்லலாம். உக்ரைனுக்குள்ளே அனுப்பி நான் சண்டை போட வச்சா தானே உக்ரைனுக்குள்ளே வந்து நீ நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸாக அனுப்புகிற, இதெல்லாம் வந்து உலக சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டது, நார்த் கொரியா வந்து டைரெக்டாக வந்து ரஷ்யாவோட போரில் இறங்கிருச்சு, அப்போ தானே இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுவீங்க. ஃப்ரண்ட் லைனில் நான் நார்த் கொரியாவை அனுப்பலை, நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸை உக்ரைனோட அந்த ஃப்ரண்ட் லைன் பேட்டிலுக்கு நான் அனுப்பலை, பின்னாடி லாஜிஸ்டிக் சப்ளைஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ நீங்கள் சொன்ன க்ரைட்டீரியா எதுவுமே இதில் வராது. அதுக்கே அப்படின்னா கர்ஸ்க்குன்றது என்னோட இடம், என்னோட இடத்த இப்போ உக்ரைன் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்படி ஆக்குபை பண்ணியிருக்க இடத்த என்ன டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக, என்னோட இடங்களை நான் ரீகேப்சர் பண்ணுறதுக்காக ஏன் நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ உள்ளே இறக்கி இருக்கதா சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு செக்மேட் கண்டிஷன் தான். நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸோட அந்த அவைலபிலிட்டின்றது இப்போ உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா வந்து அவங்களோட எலைட் யூனிட்ஸை உள்ளே அனுப்பி கர்ஸ்கில் சண்டை போடுறப்போ அவங்களுக்கும் நிறைய லாசஸ் ஆனது ஏற்பட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சரி பண்ணுற மாதிரி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. சரி, இப்போ களத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸ் உள்ளே வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நிலப்பரப்புன்றது உக்ரைனோட கண்ட்ரோலில் இப்போ இருந்துகிட்டு இருக்கு, ரஷ்யாவோட கண்ட்ரோலில் எவ்வளோ நிலம் இருந்திருக்குன்னு பார்த்தோன்னா 1200 ஸ்கொயர் கிலோமீட்டரை ஆரம்பத்தில் உக்ரைன் ரஷ்யாவோட டெரிட்டரியை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ரஷ்யாவோட டெரிட்டரியை மொத்தமாக பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு 20 நாள் முன்னாடின்னு நினைக்கிறேன், 20 நாளாக இல்லை 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ நம்ம அந்த அப்டேட்டில் பார்த்தப்ப என்ன சொல்லியிருப்போம்னா ஒரு 800 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ உக்ரைனோட கண்ட்ரோலில் இருக்குது, 400 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேலே ரஷ்யா எடுத்துட்டாங்க. இப்போ நிலமன்றது இன்னும் ரஷ்யாவோட பக்கம் ஃபேவராக போக ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு அடிஷ்னலாக 180 to 200 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும், 180 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இந்த கணக்குக்கு பார்த்தோன்னா உக்ரைன் கேப்சர் பண்ணதில் பாதிக்கு பாதி இடத்த ரஷ்யா ரீகேப்சர் பண்ணிட்டாங்க. இன்னும் 600 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் தான் உக்ரைனோட கண்ட்ரோலில் இருக்குது, அதுவும் பார்டர் பகுதிகளில் உட்பட்டிருந்தது. இந்த 600 கிலோமீட்டரையும் மேபி இன்னும் ஒரு சில மாதங்களில் கண்டிப்பாக ரஷ்யா எடுத்துருவாங்க திரும்ப. அதுக்கு உக்ரைனுக்கு இப்போ கொடுக்க போகிற அந்த விலைன்றது ரொம்பவே அதிகமாக இருந்துட்டுருக்கு. உக்ரைனோட 6500 வீரர்கள் வரைக்கும் இந்த கர்ஸ்க் பேட்டில் இது வரைக்கும் ரஷ்யாவில் கொல்லப்பட்டிருக்கிறதா ரஷ்யாவோட
பல ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ரஷ்யாவோட ஊடகங்கள் சொல்றதுனால நம்ம இதை நம்பணுன்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வாரா இருக்கட்டும், இல்லை நிறைய யூரோப்போட மீடியா ஏஜென்சிஸாக இருக்கட்டும், அட்லீஸ்ட் 5000 நபர்களாவது உக்ரைனோட வீரர்கள் இதுவரைக்கும் இந்த கர்ஸ்க் இன்வேஷனில் உயிரிழந்திருக்கலாம். அதுலேயும் இறந்தவங்க வந்து சாதாரணமான சோல்ஜர்ஸ் கிடையாது. இப்போ இந்த 47th மெக்கானிஸ்ட் பிரிகேட் மாதிரி ரிசர்வ்ல இருந்து எலைட்டான சோல்ஜர்ஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை உள்ள அனுப்புனாங்க ரஷ்யாவோட டெரிட்டரி ஹோல்ட் பண்ணணுன்றதுக்காக. ஆனால் அதுவே உக்ரைனுக்கு பேக்ஃபயர் ஆகி இப்போ இவ்வளோ பெரிய பாதிப்புகள்ன்றது உக்ரைனுக்கு கண் கூட ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. பத்தாவது குறைக்கு வடகொரியாவோட சோல்ஜர்ஸ் வேறு உள்ளே போயிருக்காங்க. இன்னும் இவங்க ட்ரூப்ஸை மொபிலைஸ் பண்ணாங்க, கர்ஸ்க்கை வந்து எப்படியாச்சும் ஹோல்ட் பண்ணணுன்னுட்டு உக்ரைன் அவங்களோட சோல்ஜர்ஸை உள்ளே அனுப்ப உக்ரைனுக்கு மோசமான பல விளைவுகள் இந்த கர்ஸ் பகுதியில் காத்துட்ருக்கு, குறிப்பாக இந்த நார்த் கொரியன்ஸ் கிட்ட. அண்ட் இதோட இந்த வீடியோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வடகொரியாவோட சோல்ஜர்ஸை கர்ஸ்க்குள்ளே களம் இறக்குனது ரஷ்யாவோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக இருக்கணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் சில காரணங்களுக்காக மேபி ரஷ்யா இதை பண்ணிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? M1 Abrams டேங்க்ன்றது இந்த தடவை அப்படியே ஒர்க்கிங் கண்டிஷனில் ரஷ்யா கிட்ட கிடச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.